வணக்கம். எந்த புத்தகத்த படிச்சாலும், அதன் சாரத்த மட்டுமே மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ளணுன்றது எனக்கு விருப்பம். அதன் மூலம் அந்த புத்தகத்த மற்றவர்கள் படிக்கணுன்ற ஆர்வத்த தூண்டுவது தான் என்னுடைய எண்ணம். இப்போ நான் படித்து முடிச்ச புத்தகம், "சிலுவையில் தொங்கும் சாத்தான்" என்ற ஒரு நாவல். எழுதியது கூகி வா தியாங்கோ என்பவர். இது ஒரு ஆப்பிரிக்க நாடான கென்யாவின் நாவல். அந்த கென்ய மொழியில் எழுதப்பட்டது. கிக்கியூ அப்படின்ற மொழியில் எழுதப்பட்டது. நமக்கு ஆப்பிரிக்கா மாதிரியான நாடுகளின் பிம்பங்கள் எப்படி நமக்கு கட்டமைக்கப்பட்டிருக்குன்னா, அது வந்து ஒரு வறுமையில் உழலும் நாடுகள், அந்த ஒரு இருண்ட கண்டம், அப்புறம் வந்து அங்க கலாச்சாரங்கள் கிடையாது, காட்டுவாசிங்க தான் இருப்பாங்க அப்படின்னு தான் நமக்கு வந்து இந்த மீடியாக்கள் நமக்கு கட்டமைச்சிருக்கின்றன அந்த பிம்பத்த. ஆனா உண்மையில பார்த்தீங்கன்னா, அது ஒரு கலாச்சாரம் செழிந்த ஒரு அற்புதமான ஒரு கண்டம். நல்லா பாரம்பரியங்கள் நிறைந்த ஒரு கண்டம். மேலும் அ ஒரு மிக சிறந்த இலக்கிய பாரம்பரியம் நிறைந்த ஒரு பல நாடுகள் அந்த கண்டத்திலேயும் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நாடு கென்யா. ஊகிவா தியாங்கோ அ தடுப்பு காவலில் வைக்கப்பட்டபோது கென்யாவில், அது சுதந்திரத்துக்காகவும், அதோடைய மே ஆட்சியாளர் சர்வாதிகாரிக்கு எதிராக போராடியது போது அது சிறையில் வைக்கப்பட்டார். அப்போது அவர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டார். அப்போது இந்த புத்தகத்தை அவர் சிறையில் எழுதினார். சிறையில் டாய்லெட் பேப்பரில் இந்த நாவலை அவர் எழுதினார். அவர் ஒரு பொதுவுடைமை சிந்தனைவாதி மற்றும் தேசப்பற்றாளர். அதனால் இந்த பிரச்சனை அவருக்கு கிடைத்தது. இந்த புத்தகத்தோடைய முன்னுரையில் கென்யாவுடைய விடுதலையுடைய போராட்டம், அதில் ஈடுபட்ட தலைவர்கள் பற்றி விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த தலைவர்கள், எந்த தலைவர்கள் சுதந்திரத்துக்காக போராடினார்களோ, அவர்கள் எப்படி தடம் மாறினார்கள்? உண்மையான போராளிகள் எப்படி அழிக்கப்பட்டார்கள்? அ பல போராடிய சில தலைவர்கள் எப்படி தடம் மாறினார்கள்? தடம் மாறி சுயநலவாதிகளாக மாறி, தங்கள் நாட்டின் வளத்தையே கொள்ளையடித்தனர். அப்படின்னு இந்த முன்னுரையில் மிக தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. நாட்டுக்காக விடுதலைக்காக போராடிய பல போராட்ட வீரர்கள் அழிக்கப்பட்டு, முக்கியமா ஒரு போராட்டம், மிக சிறந்த போராட்டம், மாவ் மாவ் என்ற ஒரு இயக்கம். அதில் அதில் உண்மையான போராளிகள்லாம் அழிக்கப்பட்டு, சுயநலவாதிகள் மட்டுமே நாட்டை ஆண்டார்கள். விடுதலை குடுத்துட்டு போன அந்த வெள்ளைக்காரங்க, தங்களுடைய அடிமைகளுக்கு இந்த சுதந்திரத்தை குடுத்துட்டு போனாங்க. உண்மையான போராளிகள் அழிக்கப்பட்டு, தங்கள் அடிமைகளுக்கு சுதந்திரத்தை குடுத்ததன் மூலமா சுதந்திரம்னு சொல்ல முடியாது. அவங்க நேரடியா ஆளாம இந்த அடிமைகள் மூலமாக அவர்கள் ஆட்சி செஞ்சாங்க. இது ஒரு வகையில பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டுக்கும் இந்த அற்புதமாக பொருந்தும். ஆயுதம் ஏந்தி போராடியவர்கள், இந்த நாட்டுக்கு உண்மையாக உயிர் தியாகம் பண்ணவர்கள், காலாபாணி என்ற அந்தமான் சிறையில் தன் உயிரெல்லாம் இழந்தவர்கள், வாழ்க்கையை இழந்தவர்கள், அவர்கள் எல்லாமே அழிக்கப்பட்டு, அவர்கள் சரித்திரம்லாம் மறைக்கப்பட்டு, சொகுசான பங்களால வீட்டுச் சிறையில் இருந்தவர்கள், கடைசியில் வெள்ளையர்களுக்கு சாதகமாக இருந்த தலைவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். அவர்களிடம் தான் ஆட்சி அ குடுக்கப்பட்டது. நம்ம நாட்டிலேயும் அதுதான் நடந்தது. இதன் கதாநாயகி ஜசிந்தா வரியங்கா. ஸோ அவள் தன் பள்ளி பருவத்திலேயே ஒரு பணக்கார கிழவனால் ஆசைகள் காட்டி ஏமாற்றப்பட்டு ஒரு குழந்தையை ஒரு பெண் குழந்தையை பெறுகிறார். இதுக்கு அவருடைய சித்தப்பாவும் சித்தியும் உடந்தை. நன்றாக படித்து வந்த விரியங்கா தனது பொறியியல் கனவுகள் சிதைந்த நிலையில் தற்கொலை செய்து கொள்ளும் முயற்சியில் அதிர்ஷ்டவசமாக காப்பாற்றப்படுகிறாள். பின்பு மீண்டெழும் வரியங்கா தன் கல்வியை தொடர்கிறாள். ஆனால் பொறியியல் கல்வியால் கனவான பொறியியல் கல்வியை அவளால் தொடர தொடர முடியவில்லை. அதை அடைய முடியவில்லை. ஏனென்றால் அவருக்கு சரியான அந்த
மதிப்பெண்களோ வயதோ இல்லை. அதனால் வேறொரு இப்போ நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு படிப்பை படித்துவிட்டு ஒரு நிறுவனத்தில் வந்து செக்ரட்டரி செக்ரட்டரியா ஜாயின் பண்றாங்க. அலுவலக ஊழியர். நம்ம இந்த நோட்ஸ் அந்த காலத்துலலாம் வந்து டைப்பிங் டைப்பிங் தான் பண்ணுவாங்க. அதுக்கு டைப் பண்றதுக்கு டிக்டேட் பண்ணுவார். மேனேஜரோ இல்லை ஓனரோ டிக்டேட் பண்ணுவார். அதை வந்து ஸ்டெனோன்னு சொல்லுவாங்க. அந்த அவர் சொல்றதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு நோட்ஸா எடுத்துக்கிட்டு டைப் பண்ணி கொண்டு வருவாங்க. அவங்க ஸ்டெனோன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் பணிபுரிகிறாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா அங்கேயும் வந்து அந்த நிறுவன முதலாளியால் பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கப்படுகிறார் வரியங்கா. அதனால் அதுக்கு ஈடு கொடுக்காத வெறியங்கா வேலையை விட்டு அனுப்பப்படுகிறார். சரி, எல்லாத்தையும் வெறுத்த வெறியங்கா இனி கென்யாவின் தலைநகரான நைரோபியில் இருப்பது சரியில்லை அப்படின்னு முடிவு பண்ணி தன்னுடைய சிறு நகரம் நாமான இல்மொராக் அப்படின்னு ஒரு சிறு நகரம் அவள் பிறந்தது, அங்க போயிடலாம், பெற்றோருடனே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். கிளம்பும் போது என்ன ஆகுதுன்னா மீண்டும் ஒரு விபத்துல சிக்க, ஏன்னா அவளுக்கு பசி மயக்கம் அதெல்லாம் இருந்தாலும் விபத்துல சிக்க பாக்குறா. அப்போ ஒரு இளைஞன் அவளை திரும்பி அந்த விபத்துல இருந்து காப்பாத்துறான். காப்பாத்திட்டு அவகிட்ட ஒரு துண்டு காகிதம் ஒன்று கொடுக்குறான். ஆஹ் கொடுக்கும்போது அது வந்து ஒரு சாத்தானின் விருந்து, வாருங்கள் எல்மூராக்கில் நடக்கிறது அப்படின்னு அதுல அழைப்பிதழ், அது ஒரு அழைப்பிதழ். அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாள். அவன் யாருன்னு தெரியல. அவன் போயிடுறான். பின்பு ஒரு மட்டாட்டு வண்டியில ஏறுறான். மட்டாட்டு வண்டி அப்படின்னா கென்யா அந்த இதுல வந்து டேர்ம்ல இப்ப நம்ம டெம்போன்னு சொல்றோம், ஷேர் ஆட்டோன்னு சொல்றோம், டாக்ஸின்னு சொல்றோம். முக்கியமா ஷேர் ஆட்டோ மாதிரியான ஒரு வண்டி மட்டாட்டு வண்டி. அது அவங்க மட்டாட்டு வண்டின்னு சொல்றாங்க. அதுல வந்து அவ வந்து இல்மோராக்கு ஏர் போறதுக்காக ஏறிடுறான். வழியில அவ கூட அதே இல்மோராக்கு வர்றதுக்கு இன்னும் 4-5 பேரு இணையறாங்க. அவங்களோட பேச்சு மூலம் அவர் இல்மோராக்கு வராங்கன்று தெரிஞ்சுக்கிறா. அது இல்லாம அவங்க அனைவரும் இப்ப ஒரு இன்விடேஷன் வச்சிருக்கா இல்லைங்களா, எல்முராக்கள் நடக்கும் சாத்தானின் விருந்து, திருடர்களின் மாநாடு, அந்த அந்த மாநாட்டுக்கு அவங்களும் வந்து வராங்க அப்படின்றது தெரிஞ்சு அவ ஷாக் ஆகுறா. அந்த திருடர்கள் வந்து சாதாரண பிக் பாக்கெட்டு அந்த மாதிரி திருடர்கள் கிடையாது. வீட்டை உடைச்சி திருடுறவங்க, பிக் பாக்கெட்டு இல்ல நகையை திருடுறவங்க, அந்த மாதிரியான திருடர்கள், கோழி திருடர்கள், அந்த மாதிரி திருடர்கள் கிடையாது. இவர்கள்லாம் பெரும் பெரும் கோடீஸ்வரர்கள், மிகப்பெரிய முதலாளிகள், பணக்காரர்கள். அவர்கள் இந்த நாட்டோடைய சட்டங்களை வளைத்து தங்களுக்கு சாதகமாக மாற்றி பெரும் ஊழல் செய்து அதன் மூலமாக பெரும் கோடீஸ்வரனாக மாறியவர்கள் திருடர்கள். நாட்டின் வளங்களை சட்டத்திற்கு புறம்பாக சட்டங்களை வளைத்து திருடியவர்கள். இதுல வந்து இந்த மட்டாட்டு வண்டியில போனவங்க எல்லாம் யாரு, எதுக்காக அந்த மாநாட்டுக்கு அவங்க எல்லாம் போகணும், அவங்க என்ன செய்ய அங்க போறாங்க, வரியங்க அந்த மாநாட்டுக்கு போனாலா, அவர்களும் அந்த அந்த மாநாட்டுக்கு போன அந்த அந்த மட்டாட்டு வண்டியில போனவங்களும் வரியங்காவலும் அந்த மாநாட்டுக்கு போனாங்களா, என்ன ஆனார்கள், அங்க என்ன நடந்தது, இதுதான் மீதி கதை. இல்மோராக்ல நடைபெற்ற அந்த திருடர்கள் மாநாடு கென்யாவின் தலை சிறந்த திருடர்கள் யார் அப்படின்னு நிர்ணயிக்கிற ஒரு போட்டியா இருந்தது. அது சாதாரண மாநாடு இல்ல. நாட்டின் வளங்களை, நாட்டின் சட்டங்களை, அதன் ஓட்டைகளை பயன்படுத்தி லஞ்சம், ஊழல் மூலமாக எவ்வாறு அவர்கள் பெரும் பணம் படைத்தார்கள் அப்படின்னு ஒவ்வொருவரும் அந்த மாநாட்டுல, வெளிநாட்டு பிரதிநிதிகளும் வராங்க. ஜப்பான், அமெரிக்கா, கொரியா, அப்புறம் யூரோப்பியன் யூனியன், அதுல இருந்து வந்த பெரும் பெரும் முதலாளிகளும் அதுல வந்து கலந்துக்கிறாங்க. ஏன்னா அவர்களும் இங்க வந்து கென்ய நாட்டினுடைய வளத்தை சுரண்டுறதுக்கு, இவங்க சிறந்த அடிமைகள் யார் அப்படின்னு நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கும், ஏன்னா இதுல சிறந்த திருடர்கள் தான் அவர்களுடைய சிறந்த அடிமைகள், அவர்களும் பொறுப்பு ஒப்படைக்கப்படும் வளங்களை வந்து கொள்ளடிக்கிறது. அவங்க முன்னிலையில
ஒவ்வொருவரும் நான் எப்படிலாம் வந்து கொள்ளை அடிச்சோம், கொள்ளை அடிக்கிறதுல என்னுடைய திறமை என்னன்னு ஒவ்வொருத்தரும் 2, 3 பேர் வந்து அதுல வந்து விளக்கமா சொல்றாங்க. அந்த விளக்கங்கள்லாம் பார்க்கும்போது நம்ம நாட்டுக்கு மிக சிறந்த முறையில நமக்கு வந்து பொருந்தும். ஏன்னா அவங்க கொள்ளை அடிச்ச முறைகள் வந்து கனிம வளங்களை சுரண்டுறது, ரியல் எஸ்டேட் பண்றது, வங்கிகள்ல கடன் வாங்கி ஏமாத்துறது, அரசியல்ல சேர்றது, அரசியல்ல சேர்ந்து ஊழல் பண்றது, அரசியல்வாதிகளை கையில வச்சுக்கின்னு ஊழல் பண்றது, இது எல்லாமே வந்து அதுல செஞ்சிருக்காங்க. இது 1950களில் 70களில் நடைபெற்ற ஒரு 70 கடைசியில் நடைபெற்றதுனால அங்க சினிமா ஒரு பெரிய தாக்கம் உண்டு பண்ணலன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நாட்டுல நம்ம அதை இதையும் சேர்த்துக்கணும். சினிமா மூலமாக சினிமாவை பயன்படுத்தி மக்களை ஏமாத்தி முட்டாள் ரசிகர்களை உருவாக்கி ஆட்சிக்கு வந்து ஆட்சிக்கு வரவும் துடிக்கக்கூடியவர்கள். எந்த ஒரு சிறந்த கொள்கையும் இல்லாமல் சினிமா மூலமாக மக்களை ஏமாற்றி கொள்ளையடிப்பது, அது மூலமா ஆட்சிக்கு வருவது, வந்து அவளை கொள்ளையடிப்பது. இது வந்து கென்யாவுல நடைபெறல. ஆனா நம்ம நாட்டுல இது எக்ஸ்ட்ராவா நம்ம இதுல சேர்த்துக்கலாம். இதெல்லாம் அவங்க வந்து எப்படி ஒரு 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 பிசினஸ் மேன் அவங்களதான் இவங்க திருடர்னு சொல்லிட்டு தூக்கி வாத்தி அங்கன்னு சொல்றாரு. எப்படி மனித வளத்தை வந்து வெகு சல்லியாக ரொம்ப இப்ப சீப் லேபர்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்ம நாட்டுல இப்ப சீப் லேபர், நம்ம உலகம் வந்து நம்ம எப்படி பாக்குது இந்தியானா நமக்கு சீப் லேபர். ஏன்னா நம்ம டெக்னாலஜியை டெவலப் பண்ணல, ப்ராடக்ட்ஸை டெவலப் பண்ணல. ஆனா சீப் லேபர் தான் சப்ளை பண்ணிடுது. சைனா ஒரு சீப் லேபர்னால அந்த சீப் லேபரை அவங்க தன் நாட்டுக்காக பயன்படுத்திக்கிறாங்க சைனாக்காரங்க. அதனால வந்து சீப் ப்ராடக்ட்ஸை வந்து சைனா வந்து சீப் ப்ராடக்ட்ஸ் உலக அரங்கில் விற்கிறாங்க. ஆனா நாம வந்து சீப் லேபர் வித்துன்னு இருக்கிறோம். அதை நம்ம இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடி துறை, ஐடி ஃபீல்ட் அப்படின்னு நம்ம பெருமையா பேசுறோம். அது ஒரு அடிமைத்துறை. இது ஏன் அப்படி சொல்றேன்னு நீங்க தப்பா நினைக்க வேணாம். ஏன்னா நம்ம வந்து டெக்னாலஜியை விற்கல, ப்ராடக்டை விற்கல. நம்ம விற்கிறது மனித உழைப்பு, அதுவும் சீப்பாக நம்ம வித்துன்னு இருக்கிறோம். இப்ப அதுக்கும் பெரிய ஆபத்து வந்ததுனால நம்ம முழிச்சுன்னு இருக்கோம். அமெரிக்காலாம் ட்ரம்ப் இப்போ வந்து நிறைய H1B விசா கெடுபிடிகள், அமெரிக்க வேலை அமெரிக்கன்னு சொல்றது, இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்சி வந்ததுனால இப்ப முதலாளிகள் வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்சி தான் வந்துருச்சே, இப்ப இவனுக்கு தேவையில்லை அப்படின்னு ஓரம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப சீப் லேபர் சிஸ்டமும் அடிபடுது. அதுல ஒரு பிசினஸ் மேன் இப்படிதான் சொல்றாரு, நான் வெளிநாட்டுக்கு வந்து மனிதனுடைய சதைகளையும் ரத்தங்களையும் வேர்களையும் சீப்பா வித்துருவேன். வித்து அது விற்கிறது கூட அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு விற்பேன். தான் தன்னுடைய ரத்தமும் சதைகளும் வேர்வையும் விற்கப்படுது, ரொம்ப சல்லிசான காசுக்கு விற்கப்படுதுன்னு தெரியாமலே அவங்க வந்து அந்த தொழிலாளிகள் வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லும்போது இது நிச்சயமாக நம்ம ஐடி துறைக்கும் பொருந்தும். இங்க மேலும் ஆன்மீகம் எப்படி இங்க தவறாக பயன்படுத்தப்படுது, அகிம்சை, ஆன்மீகம் அப்படிலாம். ஏன்னா அதுல ஒரு திருடன் வந்து சொல்லுவான், நான் பைபிளின் வாசகங்களை வந்து பைபிளின் வாசகங்களை தொ- தொழிலாளிகள், பாமர மக்களுக்கு எப்படி வந்து போதிச்சு அவங்கள வந்து புரட்சி செய்ய விடாம அவங்களுக்கு வந்து இந்த சுய உணர்வு வராம எப்படி நான் பாத்துக்கிறேன். ஏன்னா அதுல வந்து ஆண்டானுக்கு அடிமையா இருக்கணும், ஆண்டானுக்கு அடங்கி நடக்கணும் அப்படின்ற வாசகங்கள்லாம் இருக்கிறதாவும், அதை வந்து நான் அவருடைய தொழிலாளர்களுக்கும் பாமர மக்களுக்கும் போதிச்சு இவங்க பண்ற எந்த அட்டுழியத்தையும் வந்து தட்டி கேட்க கூடாதுன்னு மனதளவிலும் மூளை அளவிலும் செலவு செய்யப்பட்ட மக்களாக மாத்தி இருக்கிறேன் அப்படின்றதையும் விளக்குறாரு அப்படின்னு கோகி வாத்தியாருக்கும் எழுதியிருக்காரு. இதை பார்த்தீங்கன்னா அகிம்சைன்ற ஒரு தத்துவம் இப்ப நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா காந்தி அவர்கள் நம்ம நாட்டை அகிம்சை நாடுன்னு சொல்லுவாங்க. எப்ப நம்ம இந்தியா அகிம்சை நாடா இருந்தது? நம்ம சரித்திரங்கள் எடுத்து பார்த்தோம். சந்திரகுப்த மௌரியன், குப்த பேரரசு, சோழ பேரரசு, பாண்டிய பேரரசு, சாளுக்கிய பேரரசு, புலிகேசி, இப்படி பெரும் பெரும் மன்னர்கள் எல்லாம் போரிட்டு பல நாடுகளை வென்று இருக்கிறாங்க. இது என்ன என்னைக்கு அகிம்சையின் தேசமாக இருந்திருக்குது?
நம்ம புராணங்கள்லயே இதிகாசங்கள்லயே நம்ம நம்ம உரிமைகளை பெற நாம் ஆயுதம் எடுத்து போராட வேண்டும் அப்படின்றதுதான் சொல்லப்பட்டிருக்கு. மகாபாரதத்தின் சாராம்சம் அதுதான். எவ்வளவோ போரை தவிர்க்க பார்த்த யுதிஷ்டன் இழந்தது என்ன? அனைத்தையும் இழந்தான். கடைசியா எதை பெற்றான்? எப்படி பெற்றான்? போர் மூலமாக பெற்றான். ராமர் என்ன செய்தார்? தான் மனைவியை தொலைச்சிட்டார். அவர் என்ன ராவணன்ட்ட போய் அகிம்சையா பேசினிருந்தார். போர் மூலமாக போர் செய்து தன் மனைவியை மீட்டார். இப்படி நிறைய நம்ம புராணங்கள் இதிகாசங்கள்லாம் இருக்கு. ஆனா காந்தி மாதிரியான ஆட்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள்லாம் நம்ம தேச பிதான்னு சொல்றாங்க. அப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாமே வெள்ளையர்களின் சூழ்ச்சின்னு தான் எனக்கு தோணுது. காந்திக்கும் வெள்ளையருக்கும் தொடர்பு இருக்கும். ஏன் காந்தியே ஒரு ஏஜென்டாக கூட இருக்கலாம்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம நாட்டுடைய தத்துவம் அகிம்சை அல்ல. அகிம்சை என்பது சன்னியாசிகளின் தர்மம், ராஜ தர்மம் இல்ல, பாமர மக்களுடைய தர்மம் அல்ல. நமக்கு அந்த தர்மம் போதிக்கப்படவே இல்லை. அப்படி இருக்கும்போது வெள்ளைக்காரன் எவ்வளோ கொடுமை பண்ணான், நம்மளை அடிச்சான், கொன்னான், எல்லாம் பண்ணான். ஆனா நம்ம மக்கள் கொதிஞ்சு எழுந்தும் போதெல்லாம் காந்தி என்ன பண்ணாரு? அகிம்சையை ஃபாலோ பண்ணுங்க, அவனை அடிக்காதீங்க, அவனை துன்புறுத்தாதீங்க அப்படின்னாரு. அதனால அவர் சொகுசாதான் வாழ்ந்தார். மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரர்கள்லாம் காலாபாணி போன்ற மிக கொடுமையான சிறைகளை கஷ்டப்பட்ட போது, செத்த போது, பல சுதந்திர போராட்ட வீரர்கள், பகத்சிங் மாதிரியான சுதந்திர போராட்ட வீரர்கள் தூக்குல தொங்கின போது, சுட்டுக் கொல்லப்பட்ட போது, சந்திரசேகர் ஆசாத் போன்றவங்களாம் சுட்டுக் கொல்லப்பட்ட போது, நேதாஜி முதலாம் கடைசி வரை நாட்டுக்குள்ளேயே வர முடியாமல் இறந்த பொழுது, காந்தி மட்டும் எந்த விதமான சின்ன கீறலும் இல்லாம சொகுசான பங்களாவில் இருந்தார், வாழ்ந்தார். அவருடைய சிறைவாசமே சொகுசு பங்களா தான். எந்த சிறைக்கு போனார்? அப்ப இவருக்குள்ள பின்னணி என்ன? தொடர்பு என்ன? மக்களுடைய போராட்டம் தீவிரமடையாமல், அதனால் வெள்ளையர்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக காந்தி ஒரு உபாயத்தை கண்டார். அதுக்கு பேரு அகிம்சை. நாம் இன்னும் இந்த நாட்டு அகிம்சை நாடு, அகிம்சை நாடுன்னு சொல்லி இருந்தா நம்ம இன்னைக்கு பாகிஸ்தானுக்கிட்ட உத வாங்கியிருப்போம், பங்களாதேஷ் உத வாங்கியிருப்போம், இன்னொரு நாட்டுலாம் உத வாங்கியிருப்போம். நம்ம நாடே சிதைஞ்சு போயிருக்கும். கென்யால எப்படி மாவு மாவு இயக்கத்தினால அவங்க தன்னுடைய ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு அபாயம் வரும்னு தெரிஞ்ச பிறகு தன்னுடைய அடிமைகளோட ஆட்சியை ஒப்படைத்து விட்டு அந்த வெள்ளையர்கள் போனார்களோ, அதே மாதிரி இங்கேயும் இரண்டாம் உலகப் போருடைய கடைசியில நேதாஜி எழுப்பின அந்த விழிப்புணர்வுனால நம்ம ராணுவ வீரர்கள், இந்திய ராணுவ வீரர்கள் பிரிட்டிஷுக்கு எதிராக திரும்பினார்கள். அதனால் எங்க நம்ம ஆட்சி நிச்சயமாக போயிடும் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு சுதந்திரம் கொடுக்குற மாதிரி தன்னுடைய அடிமைகளை இந்த நாட்டில் உட்கார வச்சுட்டு போனாங்க. அதோடைய மிகப்பெரிய உதாரணம் சுதந்திரம் வாங்கி 75 வருஷத்துக்கு அப்புறம் ஜனாதிபதி மாளிகையில பிரிட்டிஷ்காரங்களுடைய பிரிட்டிஷ் அதிகாரிகள், ராணுவ அதிகாரிகளோட புகைப்படங்கள் 75 வருஷமா இருந்திருக்குது. தெரியல. உண்மையிலே நாம் சுதந்திரம் வாங்கியிருந்தா சுதந்திரம் வாங்கி அன்னைக்கே தூக்கி எரிஞ்சிருக்கும். ஆனா நம்ம அப்படி செய்யல. இந்த சுதந்திரம் வாங்கி 75 வருஷம் ஆகுது. அந்த ஜனாதிபதி மாளிகையில் இருந்த பிரிட்டிஷ் ராணுவ வீரர்களுடைய ராணுவ அதிகாரிகளுடைய போட்டோக்கள்லாம் தூக்கி எரியிறது. அப்ப எந்த அளவுக்கு நம்ம சுதந்திரம் வாங்கின லட்சணம்னு பார்த்துங்க. இதுதான் அடிமைகளுக்கு சுதந்திரம், அதிகாரம், சுதந்திரம் சொல்ல முடியாது, அதிகாரம் கைமாற்றப்பட்ட ஒரு ஆதாரம். சரி, அப்படின்னா குகி வாத்தியங்க பிசினஸ் செய்யறவங்க, தொழில் முனைவோர்களை எல்லாம் திருடன் சொல்றாருன்னா அப்படி கிடையாது. அவர் தொழில் முனைவோர் என்ற போர்வையில சட்டத்தை தவறாக பயன்படுத்தி இந்த நாட்டையும் நாட்டின் வளங்களையும் சுரண்டுமுறையில தான் திருடர்கள் அப்படின்னு அவரு சொல்றாரு. இந்த நூலுடைய சாராம்சம் நம் இந்திய நாட்டுக்கும் ரொம்ப பொருந்தும், நம்ம சரித்திரத்துக்கும் பொருந்தும். கென்னிய சுதந்திர போரை நாம் படித்து தெரிந்து கொண்டால் நாம் எப்படி காந்தியால் ஏமாற்றப்பட்டோம், காங்கிரஸாலும் ஏமாற்றப்பட்டோம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இது ஒரு நல்ல விழிப்புணர்வு நூல். அனைவரும் வாங்கி படிக்கவும், படித்து தெளியவும். நன்றி, வணக்கம்.